உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். வணக்கம். இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அக்கட்சியினர் மக்களுக்கு மதிய உணவு வழங்கி அவருடைய பிறந்த நாளை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். இந்த பிறந்த நாள் விழாவில் வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் திரு ரவி, திரு கே ஆகாஷ் 98வது வட்ட செயலாளர் மற்றும் மகளிர் அணி முன்னணி நிர்வாகிகள், கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். மேடம், விஜய் அவர்கள் திரைக்கு வந்து திரை உலகத்தை எல்லாத்தையும் ஆண்டு முடிச்சுட்டு இப்போ மக்களுக்கோசம் உங்களோட இணைந்து செயல்படுறாரு. பல விமர்சனங்களை தாண்டி இப்போ சமீபமா மின்வெட்டு காரணம் இதெல்லாம் தாண்டி அவருடைய பிறந்தநாள் அன்று மக்களுக்கு நீங்க ஒரு சில நலத்திட்ட உதவிலாம் பண்றீங்க. இது உங்களுடைய கருத்து? சார், நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? தனி மனிதனுக்கு உணவு இல்லையே ஜகத்தினை அழிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறந்த நாள்ல இந்த பேனர் வைக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, அதை தவிர்த்து ஒரு சக மனுஷங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணியை நாங்க கொடுக்கறதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். இன்னொன்னு, அவரு சினிமா உலகத்துல நிறையவே சாதிச்சுட்டாரு, எங்க மனசுலமே இடம் பிடிச்சிட்டாரு. இப்ப கண்டிப்பா அவரு அரசியல் வாழ்க்கை இப்பதானே வந்திருக்காரு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்க நிச்சயமா எங்களுடைய புதுமைகளை நீங்க பாப்பீங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து கை கோர்ப்பீங்க. நாங்க அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். நாங்க இப்படி இறங்கி நாங்க ஒரு மகளிரா இறங்கி செய்யறோம்னா நாங்க எதுக்குமே இறங்குனது கிடையாது. விஜய் சாருக்காக மட்டும்தான் நாங்க இறங்கியிருக்கோம். கண்டிப்பா நலத்திட்டங்கள் இதுக்கு மேலே நிறைய நலத்திட்டங்கள் செய்வோம். ஒரு புக்காகட்டும், ஒரு பென்சில் ஆகட்டும், படிக்கிற தேவையானதாகட்டும், சாப்பாடாகட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த உலகத்துல சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதனாலதான் அவரோட பிறந்தநாள் அதுமா நாங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துருக்கோம். இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மக்களை நம்பி? அதனாலதான் சார் அவர் சிஎம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. தேங்க்யூ.